சுபத்ரா காலையில் எழுந்து குளித்து உடை மாற்றி தலைவாரி சின்னதாக கூந்தலை பின்னிக் கொண்டாள். கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்து கொண்டாள். பெட்டியை திறந்து சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் எடுத்து கவரில் வைத்தாள். நான் போறேன் என்றாள் மொட்டையாக. எங்க பிறந்த வீட்டிற்கா என்றான் சுரேஷ் கிண்டலாக. முறைத்து பார்த்தாள். அவள் உதட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் மெல்லிய புன்னகை மறைந்து போய் இருந்தது. கண்கள் எல்லாம் சிவந்து கலங்கியிருந்தன. வார்த்தையில் பிடிவாதம் தெரிந்தது. நான் ஏன் பிறந்த வீட்டிற்கு போகணும்? பின்ன எங்க போற? வேலை தேட போகிறேன். வேலையா? உன்னாலெல்லாம் முடியுமா என்பது போல நமட்டு சிரிப்பு சிரித்தான். அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏன் பெண்கள் என்றால் உங்களுக்கு இளப்பமாக தோணுதோ? சுரேஷ் மௌனமாக இருந்தான். நேற்று இப்படித்தான் ராத்திரி சாப்பிடும் பொழுது இட்லி நல்லா இருக்கா என்று கேட்டாள். பரவாயில்லை என்றான். ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சு போயிடுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தேன், ஒரு பாராட்டு கிடையாதா என்று குமுறினாள் சுபத்ரா. இதுல என்ன பாராட்டு வேண்டி கிடக்குது? சுபா, இங்கே பாரு, நீ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்கை சிறப்பு பாடமாகவும் எடுத்திருக்கிற. நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்துவிட்டு அதை பற்றி கேட்டிருந்தால் பாராட்டலாம். உனக்கோ வேலைக்கு போகவே விருப்பமில்லை. எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் நீ கேட்கறதாக இல்லை. நாள் முழுவதும் சமையல் அறையிலேயே நேரத்தை வீணாக்குகிறாய். இதை ஒரு சமையல்காரியால கூட செய்ய முடியும். ஆனால் ஒரு இன்ஜினியரிங் வேலையை அவளால் செய்ய முடியுமா? எதற்காக இப்போ பேச்ச வளர்க்குறீங்க? இட்லி நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன். எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் ஏன் இப்படி தவிக்கிறீங்க? அதை என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். அவன் எப்படி சொல்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தான். என்ன சொல்ல வரீங்க? சொல்லிடுங்க. குதிரை பார்க்குற வேலையை கழுதை பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ என்னை கழுதை என்கிறீர்களா? வார்த்தைகள் தடுமாற அவள் முகம் குப்பென்று சிவந்து கண்கள் எல்லாம் கலங்கி போய் விட்டன. அன்று இரவு புரண்டு புரண்டு படுத்தான் சுரேஷ். தூக்கம் வரவில்லை. காதுக்குள் சுபா விசும்பும் சத்தம் கேட்டது. ஏன் இப்படி நடந்து கொண்டேன்? வேலை பழுவோ அல்லது பொருளாதார பிரச்சனையா? இல்லை. அன்போடு ஆசையாக சுபா சமைத்து போடும் பொழுது சாப்பிடுவதில் எனக்கு விருப்பம் உண்டு. ஆனால் சமையலை ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறாளே என்று நினைக்கும் பொழுதுதான் கோபம் வருகின்றது. எங்களுக்கு கல்யாணமாகி 1 வருடம் ஓடி மறைந்து விட்டது. இது நாள் வரை அவள் மனம் நோகக்கூடியதாக நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. வார்த்தைகள் சுடுமென்று எனக்கு தெரியும். சுடட்டும் என்றுதான் தெரிந்து அப்படி சொன்னேன். சுபா ஒரு ரோஷக்காரி. நிச்சயம் அவளுக்கு சுட்டிருக்கும். சாயந்தரம் சுரேஷ் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த பொழுது மாமாவும் அத்தையும் வந்திருந்தார்கள். திடீரென அவர்கள் இங்கே வர காரணம் என்ன? ஒருவேளை சுபாவே ஃபோன் பண்ணி அவர்களை வரவழைத்திருப்பாளோ? காரசாரமான விவாதம் கேட்க வாசலிலேயே தயங்கி நின்றான். குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமே இல்லை. இதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டிருக்க முடியுமா? நீதான் அனுசரித்து போகணும். அத்தை மகளுக்கு புத்திமதி சொல்வது கேட்டது. எதையும் யதார்த்தமாக பார்க்கும் மனப்பக்குவம் அத்தையின் வார்த்தைகளில் தெரிந்தது. எனக்கு வெளியிலே எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியணும். என்னோட பெண்ணு கண்கலங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் என நினைக்கிறாரா? அமெரிக்காவில் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கோங்கிற அகம்பாவமா அவருக்கு? என் பொண்ணும் தானே படித்திருக்கிறாள் என்பதை அவருக்கு நான் புரிய வச்சு காட்டுறேன் என்று சபதம் போடுவது போல் மாமா பேசிக்கொண்டு இருந்தார். அவரின் ஆவேச குரல், என்ன நீங்க பெண்ணை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா எரியிற நெருப்புல எண்ணெயா ஊத்துறீங்க? அத்தை இடைமறித்தாள். அவரோட ஆட்டத்திற்கு எல்லாம் நீ ஆட வேண்டாம் சுபத்ரா. அவருடைய உழைப்பிலே தான் நீ சாப்பிடுகிறாய் என சொல்லி காட்டுகின்றாரா? நான் இருக்கேம்மா உனக்கு. நீ வாமா என்னோட, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். சுபா என்ன சொல்ல போகிறாள் என்று உன்னிப்பாய் காது கொடுத்து கேட்டான். பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாளோ என்ற ஒருவித பயமும் கூடவே தொற்றிக்கொண்டது. வேண்டாம் அப்பா, நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கப்பா. என்னமோம்மா, எனக்கு மனசு கேட்கல. இனி உன்னோட இஷ்டம். பிறந்த வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்தே இருக்கும். உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நீ வரலாம். சுபா ரோஷக்காரிதான். 1 வாரமாக அலைந்து தனது படிப்புக்கேற்ற வேலை ஒன்றை தேடிக்கொண்டு விட்டாள்.
அவ்வளவு நல்ல நேரம் அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மிஷின் ஒன்று பழுதடைந்திருந்தது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மிஷினை சரி செய்வதற்கு உடன் ஆட்களை அழைத்து கொண்டு இவளே சரி செய்து விட்டாள். அந்நிய செலவாணி அதிகம் தேவைப்பட்டது. இவளுடைய திறமையால் அந்த மிஷினை சரி செய்ததால் வேலையில் சேர்ந்த மறுவாரமே கம்பெனியில் நல்ல பெயரை தட்டி கொண்டாள். அன்று அவளுக்கு முதல் மாத சம்பளத்தோடு விசேஷ போனஸும் கிடைத்தது. அதை கொண்டாட தனது அப்பா அம்மாவை அழைத்திருந்தாள். இரவு சாப்பிட உட்காரும் பொழுதுதான் அப்பா கேட்டார், எப்படியம்மா, வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது ஒரு சவாலான வேலை. இதையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நாளும் அடைப்பட்டு கிடந்தேன்னு நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குப்பா. என்னை நினச்சி வெக்கமாக இருக்கு. உண்மைதானம்மா, உன்னுடைய திறமையை வெளிக்காட்ட உனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்துகின்றாய். இதனாலே உனக்கு மட்டுமல்ல, நீ வேலை செய்யும் கம்பெனிக்கும் வெளிநாட்டு செலவாணியை மிச்சம் பிடித்ததன் மூலம் இந்த நாட்டுக்கும் கூட பெருமை சேர்த்திருக்கிறாய். படித்த பெண்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தங்கள் திறமைகளை காட்டினால்தான் இந்த நாடு எவ்வளவு வேகமாக முன்னேறும் தெரியுமா என்று அப்பா பேசிக்கொண்டிருந்தார். அப்பா பாராட்டியதில் சுபத்ராவுக்கு பெருமையாக இருந்தது. சந்தர்ப்பம் கிடைத்தால் பெண்களால் இப்படி எவ்வளவோ சாதிக்க முடியும் என்று மனதுனுள் நினைத்து பெருமைப்பட்டாள். அது சரி, எங்கம்மா மாப்பிள்ளைய காணோம்? தெரியாதுப்பா, கொஞ்ச நாளாவே லேட்டாக தான் வரார். வேண்டா வெறுப்பாக சொன்னாள் சுபா. ஏன் தெரியாது, கேட்டுக்கிறதும் இல்லை. தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு போடுவதை சொல்லி காட்டும் புருஷன் கை நிறைய சம்பளம் வாங்கியும் கட்டின மனைவியை வைத்து பாதுகாக்க தெரியாத கணவன் எப்போ வந்தால் என்ன, வரலைன்னா என்ன என்று வேண்டா வெறுப்பாக பேசினாள் சுபத்ரா. அப்படி சொல்லாதேம்மா, உன் கணவர் தங்கமானவர். இந்த பழியெல்லாம் என்னைத்தான் சேரணும் என்றார் சுபத்ராவின் அப்பா. என்னப்பா சொல்றீங்க என்றாள் சுபா. ஆமாம்மா, ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தார். நன்றாக படித்த உன்னை வேலைக்கு அனுப்பாமல் சமையல்காரி மாதிரி வீட்டிலே வச்சிருக்கிறதை எண்ணி வருத்தப்பட்டு சொன்னார். அடித்து துன்புறுத்துவது மட்டும் தான் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று நினைக்க வேண்டாம். பெண்களுடைய அறிவை, ஆற்றலை, திறமையை வெளியே கொண்டு வராமல் அடக்கி வைப்பதும் கூட அவர்களை அடிமைப்படுத்துவது மாதிரித்தான். மேலை நாடுகள் படுவேகமாக முன்னேறுவதற்கு பெண்களின் பங்களிப்பும் முக்கிய காரணம் என்பதை விளக்கினார். உண்மையாவாப்பா? ஆமாம், உன்னுடைய அறிவு, ஆற்றல், திறமையெல்லாம் வீணாக போவதற்கு தானும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறேனே என சொல்லி வருத்தப்பட்டார் மாப்பிள்ளை. அவர் உன்னை எத்தனையோ தடவை வேலைக்கு போக சொல்லியும் நீ முடியாதுன்னு சொல்லிட்டியாமே. அதனால் உன்னை எப்படியாவது வேலைக்கு அனுப்பி உனது திறமைகளை வெளியே கொண்டு வர என்ன செய்யலாம் என என்னிடம் ஆலோசனை கேட்டார். நீங்கள் என்னப்பா சொன்னீங்க? என் பொண்ணு ரோஷக்காரி, எப்படியாவது அவளுக்கு ரோஷம் வர மாதிரி ஏதாவது சொல்லி பாருங்களேன் என்றேன். அதான் மாப்பிள்ளையும் அன்று அப்படி நடந்து கொண்டார். சுபா எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமானாள். தன்னுடைய கணவனை தப்பாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவளின் மனதுள் மௌனமாய் உறுத்தியது. சாயந்தரம் சுரேஷ் வீடு திரும்பியதும் உதட்டில் மெல்லிய புன்னகையோடு அவனை வீட்டினுள் வரவேற்றாள். அவன் உடை மாற்றி வந்ததும் எதிரே போய் நின்றாள். அவன் நிமிர்ந்து பார்த்தான். சாப்பிட வாங்க என்று அழைத்து போய் உணவை பரிமாறி தானும் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டாள். நீண்ட நாட்களுக்கு பின் அவளது இந்த வரவேற்பு, அவளில் தெரிந்த மாற்றமெல்லாம் அவனை ஆச்சரியப்பட வைத்தது. அன்று அவள் இட்லி பரிமாறிய பொழுது அவளிடம் எரிந்து விழுந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. மெல்லிய புன்னகையுடன், இட்லி எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா சுபா என்றான். வேண்டாம், கேட்டால் என்ன பதில் வரும் என்று எனக்கு தெரியும். பொய்யாக கோபம் காட்டினாள் சுபத்ரா. இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. இட்லி பண்ணின கையை காட்டு, ஒரு முத்தம் கொடுக்கிறேன் என்றான் கண் சிமிட்டி. வவ்வ, இன்று சமையல் அம்மாவோடது என்று சுபத்ரா பழிப்பு காட்டினாள். சுரேஷ் முகத்தில் லிட்டராக அசடு வழிந்தது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.